ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட் ஐ நோ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் மென் உமன் பாய் அப்படின்ற டாபிக் கீழே ஒரு கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக பார்த்தப்ப ஏபிசின்னு சிம்பிளாக கொடுத்துறாங்க. பட் இங்கே வந்து சம் நம்பர் ஆஃப் மென் ஆர் உமன்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. 2 men 3 boy அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அவங்களோட டோட்டல் அவங்க எல்லோரும் சேர்ந்து பார்க்குறப்ப வர டேஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சா நம்ம ஃபைனல் ஃபார்மில் வந்து போடுவோம். டோட்டல் டைம் வந்து டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி. ஸோ ஃபஸ்ட் இந்த கொஸ்டினோட கிவன் வந்து பார்த்துடலாம். 1 man இங்கே வந்து ஆர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா பார்த்துக்கணும். ஆர் 2 women ஆர் 3 boys do a work in 44 days. அதாவது ஒரு men இல்லைன்னா 2 women இல்லைன்னா 3 boys வந்து அந்த ஒர்க்கை வந்து 44 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா 1 man 1 woman 1 boy வந்து எவ்வளோ நல்லா முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாலே இதில் முதல் ஸ்டெப் வந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இங்கே வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதுவே இந்த 2 பேராமீட்டர் இருக்குன்னா நம்ம ஈஸியாக ஒரு சைடை வந்து டிவைடட் பை கொண்டு வந்து கிராஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே வந்து 3 பேராமீட்டர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்க கிவன் வந்து எழுதிடும். அதாவது 1 men 2 women 3 boyன்னு எழுதிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம 3 பேருக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து 1 மேனுன்னு இருக்குது. ஸோ மென்னோட ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா மிச்சம் இருக்க 2 மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ மென் வேணும்னா 2 and 3 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 தான் வந்து எம்மோட ரேஷியோ. ஸோ அதை வச்சு நம்ம இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடணும். இப்போ மென்னுக்கு வந்து 2 into 3 6ன்னு வந்துடும். அப்புறம் உமனுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, உமனை விட்டுட்டு மிச்சம் 2 பார்க்கணும். 3 into 1 3ன்னு வந்துடும். அடுத்து வந்து பியோடது பார்க்கணும். பிக்கு வந்து நம்ம பியை விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குது, உமன் இருக்குது, அடுத்து மென் இருக்குது. ஸோ இது 2 பார்த்தோம்னா 2 into 1 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி, இந்த ரேஷியோ தான் வந்து. இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்கில் இங்கே மேலே இருக்க 3 பேரில் நம்ம யாராச்சும் ஒருத்தர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மென் வந்து 44 டேஸில் முடிக்கிறான். அப்போ ஒரு மென்னோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோனா 6. அப்போ 1 into 6 into 4 டோட்டல் ஒர்க். ஸோ இந்த மாதிரி சம்மில் எப்போவுமே டோட்டல் ஒர்க் வந்து அப்படியே வச்சுட்டோம்னா கடைசியில் நம்மளுக்கு வந்து கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி தான் வந்து இதோட ஃபார்முலா. சில வந்து நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் தெரியும். 1 into 6 into 44ன்னு வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 man 1 woman 1 boyன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மென்னோட 6 எஃபிஷியன்சி, ஒரு உமனோட 3 எஃபிஷியன்சி, ஒரு பாயோட 2 எஃபிஷியன்சி, இதெல்லாம் சேர்த்தா தான் டோட்டல் எஃபிஷியன்சி. அப்போ 6 + 3 + 2 வந்து 11. ஸோ கீழே வந்து 11 வரும். ஸோ 11 1 times 44 வந்து 4 times வரும். ஸோ அப்போ 4 into 6 வந்து 24 days. அப்போ ஆன்சர் வந்து 1 man 1 woman 1 boy சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 24 டேஸில் முடிப்பாங்க. இது அந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.